தணிக்கை வாரியத்தை மனதில் வைத்து கதை எழுத ஆரம்பித்தால் அது அந்த இடத்திலேயே கிரியேட்டிவிட்டியை கொல்வது மாதிரி ஆகிவிடும் என டூரிஸ்ட் ஃபேமிலி பட இயக்குனர் அபிஷான் கருத்து தெரிவித்துள்ளார். சமீப நாட்களாக சென்சார் போர்டு தொடர்பாக தான் அதிக பேச்சுகள் இருந்து வருகிறது. காரணம், விஜயின் ஜனநாயகன் படம்தான். கடந்த 9ஆம் தேதியே வெளியாக வேண்டிய திரைப்படம் சென்சார் சான்றிதழ் வழங்காத காரணத்தினால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. படக்குழு நீதிமன்றம் வரை சென்றும் படம் வெளியாகாததால் விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் திரை பிரபலங்களிடம் சென்சார் சான்றிதழ் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களிடமும் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கூட இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது கூலி படத்தில் கூட 35 கட்கள் சொன்னார்கள். ஆனால் வேறு வழியின்றி சான்றிதழ் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது சென்சார் தொடர்பாக வித் லவ் படத்தின் நாயகனும் டூரிஸ்ட் ஃபேமிலி பட இயக்குனருமான அபிஷானிடம் கேள்வி எழுப்பிய போது, படைப்பாளியாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதை தான் எழுதுகிறோம். அதற்கு மேல் நடக்கும் விஷயங்கள் குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஒரு படத்தை எழுதும் போதே சென்சார் குறித்தெல்லாம் யோசித்தால் அந்த இடத்திலேயே கிரியேட்டிவிட்டியை கொல்வது மாதிரிதான் என்று தெரிவித்துள்ளார். அவர் சென்சார்லயே ஏன் இருக்கிறீங்கன்னு தெரியல. இல்ல, அப்படி எந்த கிரியேட்டருமே பண்ண முடியாது. அது பண்ணிட்டீங்கன்னா அது கிரியேட்டிவிட்டியை நீங்க அங்கேயே கொல்ற மாதிரி இல்லையா? நீங்க உங்களுக்கு ஒரு கிரியேட்டரா நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதை நம்ம எழுதுறோம், அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு மேல இருக்கிறது அது நான் பேச விரும்பல. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க அங்கேயே அதெல்லாம் யோசிச்சீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியை கொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.